அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அல்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம நியூ சேனலில் காட்டாரம்மா ட்ரஸ்ட்டில் 75,000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி ஒரு விஷயம், ஏன்னா பழைய சேனல் அப்பா சில பேருக்கு தெரியும், புதிய சேனல் யாரும் தெரியாது. எப்பவுமே நம்ம பெற்றாதான் அப்பா அம்மா அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தில் நம்ம நினைக்கக்கூடிய மனசுலையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் சில விஷயங்கள் இருக்குது. சில இந்த காட்டாறு வில்லேஜில் இருக்கிற சில பேர் நீ எதுக்கு அந்த கோயிலுக்கு போகிற, அந்த அம்மாட்ட ஏன் போகிறேன்னா, அப்பா காட்டாரம் ஊர் கவுண்டரவர். ஏன்னா அவர் வர்றதுனால ஏன் போகிற அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு 2014 என்னுடைய என் பொண்ணு கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்த்துட்டு வந்த ஒரு அன்பு உள்ளம். அந்த அன்பு உள்ளத்துக்காக என்னுடைய பெற்றவங்க கூட நான் அத்தனை டைம் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுருப்பேனா எனக்கு தெரியாது. கண்டிப்பாகவே அப்பா அம்மான்னுட்டு நான் பயணம் பண்ணக்கூடிய என் தாய் தகப்பனார் காட்டாறு வில்லேஜில் எனக்கு ஒரு பலமாக நின்றவர்கள். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எனக்கு நேற்று ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு கேன்சர் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தங்கம் ஹாஸ்பிட்டலில் தருமபுரியில் அப்பாவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்தார், ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பா பூச்செடிங்களாம் வச்சு தோட்டம் வச்சுருக்காரு. அது தண்ணி பாய்க்கிறேன்னு சொல்லி போயிட்டு கால் வழிக்கு விழுந்து இந்த முட்டி எலும்பு நவுந்துடுச்சா, உடஞ்சிருக்கு அப்படின்னுட்டுன்னு சரி வில்லேஜ் சைடில் மாவு கட்டுங்க போட்டால் சரியாயிடும் சொல்லிட்டு சில பேருக்கு சரியாயிடும், சில பேருக்கு சரியாகாது. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்காமல் அப்பா அந்த மாவு கட்டு போட்டதுனால அந்த நரம்பு கூட காணோம். அதனுடைய விளைவுகள் என்ன இருக்குன்னா 6 மாதமாக படுத்த படிக்க ஆகிட்டார், நடக்க முடியல. அப்போ இடையில நாங்கள் போவோம் பார்க்குவோம், எதுவுமே அப்பா சொல்லலை, செலவுக்கு பணம் கொடுத்துட்டோம், இதுதான் நடந்துச்சு. அப்போ நேற்று அப்பாவுடைய மச்சான் அவர் நம்ம கோயிலுடைய சமையல் மாஸ்டர், அவர் அண்ணா நேற்று நம்ம அண்ணா பொன்முடி அண்ணா ட்ரஸ்ட் மேனேஜர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப முடியல, சீரியஸாக இருக்குது, அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமாகி கோயில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் போனோம். போய் பார்த்த உடனே அப்பா அம்மா 2 பேர், அப்பா அழுவாதீங்கப்பா, 2 பேர் அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா, நான் பெங்களூர் அஸ்வத் ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிக்க காரணம் என்னுடைய உடம்புக்கு நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். சில பேர் முட்டாள்தனமான கேள்விகள் கேட்காதீங்க, கடவுள் இருக்கே இதெல்லாம் எப்படின்னு. கர்மன் ஒன்று இருந்தாக்கா கடவுள் கூட அந்த கர்மத்தை நீ தாண்டி வரணும் தான் விதி இருக்கும். நீ பணம் கொடுத்து சரி பண்ணலான்னு சில கேள்விகளும் கேட்காத. அந்த அம்மன் இருக்க போய் தான் இந்த அளவுக்கு அவர் உயிரோடு இருந்திருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே கேன்சர் இருக்குது, கால் உடஞ்சிருக்கு. ஒரு மனுஷனாக இவ்வளோ வழிகளை தாங்கி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அம்மனுடைய அருள் மட்டும்தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா, அந்த முட்டி எலும்பு நோந்துருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு இருக்காங்க. இதில் சில பேர் நினைக்கலாம், ஒரு அன்புக்காக அந்த குடும்பத்துக்காக நான் என் தாய் தகவனார் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வேறு எதுவுமே கிடையாது. சிம்பத்தி கிரியேட் பண்ணும், அனுதாபங்களை சம்பாதிக்கணும் அப்படி எப்பவுமே இந்த காட்டாரம்மா எப்பவுமே கிடையாது. அன்புக்காக எங்கே வேணால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னிடம் என்ன இருக்குதோ என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த மாதிரி உதவிகள் நான் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அந்த மாதிரி தான் அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப செலவு பண்ணுறீங்க, வேண்டாம்னு. எங்களுடைய சொந்த பணம், யாருடைய குடியை கெடுத்து நாங்கள் பண்ண கிடையாது. நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணுறோம். அது கடன் வாங்குறோமோ இல்லை நகையை வைக்கணும், அது என்னுடைய விருப்பம். ஒரு உயிர் சுட்சமாக நினைக்காதீங்க. சில பேர் குழந்தையாக இருந்தால் என்ன, வயசு பையனாக இருந்தானாக்கா, வயசானவங்களாக இருந்தானாக்கா, உயிர் மட்டும்தான். என்றைக்குமே உயிருக்கு மதிப்பு உண்டு. அந்த உயிரை கேவலமாக நினைக்காதீங்க. சில பேர் வயசானவங்களுக்கு எதுக்கு காப்பாற்றணும். இன்றைக்கி அந்த தாய் யாருமே இல்லை. இன்றைக்கி பசங்க கூட பக்கத்தில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க மனைவி குழந்தைகளோட அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி அனாதை மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. அப்படியே அவங்க அனாதை கிடையாது, நாங்கள் இருக்கோம், நீங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த தாய்க்காக நான் வந்தேன். அம்மா அழுவாதீங்க, அப்பா அப்பா ஐயோ அழுவாதம்மா, சும்மா இருமா, அப்பா அழுவாது, சும்மா இருங்க. எப்பவுமே சில விஷயம் இந்த வீடியோ நான் போட ஒரே ஒரு காரணம், உங்ககிட்ட இருக்கா இந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா. அடுத்தவங்க குடியை கெடுக்கிற நேரம், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிற நேரம், அடுத்தவங்க குழப்பை பற்றி பேசுகிற நேரங்களில் சில பேருக்கு சொல்கிற அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல எண்ணங்களோடு இருங்க, உங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்கள்.
என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, எடுக்கிறது ஒரு ஜென்மம். 7 ஜென்மன்னு முன்னோர்கள் சொல்லுறாங்க. அதெல்லாம் என்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்கிறது மட்டும்தான் ஒரு ஜென்மம். கண்டிப்பாக புண்ணியங்களை சேர்த்து வைங்க, பாவங்களை சேர்க்காதீங்க. நான் எப்பயுமே சில மீடியாங்களை திட்டுவேன் கோவத்தில் அவசப்பட்டு, அவன் நாசமாக போக, அவன் விளங்கவே மாட்டான், அவன் உருப்பிடவே மாட்டான், என்னை பற்றி இப்படி போட்டானே, என்னை ட்ரோல் பண்ணிட்டானே, மொத்த சாமியாரும் போட்டானே, அப்படி வார்த்தைகளை கொட்டும் போது அது தவறு. அப்போ நீ நல்லா இருன்னு சொல்லு, அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். இப்போ உன்னை நான் சாபம் இடுறேன் அப்படி என்றால் அதனால் பலன் ஒன்றுமே கிடையாது. கடவுள் என்ன நம்ம வீட்டு வேலைக்காரையை நம்ம கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு. ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் அதை அவள் பாதத்தில் ஒப்படைத்து விட்டாலே போதும், தாயை நீ பார்த்துக்கோள் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அதுதான் என் தாயிட்ட ஒப்படைச்சிட்ட எதுவாக இருந்தாலும். அதனால் என்னுடைய ஆன்மீக பயணம் என்னால் முடிந்த உதவிகள் நான் செஞ்சு கொண்டு தான் போகிறேன். எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. 1000 பேருக்கு நம்ம பார்த்து வாழணும் அவசியம் இல்லை. தனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் கடந்து போகிறேன். அதுதான் செல்ல பிள்ளைங்களா. இந்த வார்த்தைகள் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. அப்பா வந்து நிறைய பேர் லைவில் கேட்டிருக்கீங்க, அவர் நல்லபடியாக குணமாகி வரணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டிங் தான் மெயின் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ அவர் என்னுடைய அப்பா அம்மா கிடையாது, உங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வேண்டிக்கிங்க. அவங்களுக்குன்னு உறவுனாக்கா நாங்கள் நீங்கள் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறீங்களா. அப்பா படுக்கிறாரா? படுத்துக்கலாம். நாங்கள் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரோம்மா, எவ்வளோ ஆப்ரேஷன் ஆகுதுன்னு கேட்டுட்டு வரோம். அவர் கீழே படுத்து கொஞ்ச நேரம். கோல்டு எதுவும் இல்லைல்ல, சளி எதுவும் இல்லை இல்லைம்மா. சுகர் டெஸ்ட் இப்போ எடுக்கல, சுகர் இருந்தாக்கா பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க. எடுத்துட்டாங்களா? சரி, நான் இப்போ கீழே போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா போய் பேசிட்டு வந்துடுறோம்.